கற்பகிரகத்தில் வந்து பெண் அர்ச்சகர்களே கிடையாது, தெரியுமில்ல உங்களுக்கு. அந்த பெண் அர்ச்சகர்களை வந்து அலோவ் பண்ணது இவர் தான். பக்தர்கள் மாத்திரம் இல்லை, சாமியார் மடாங்கிறது வந்து ஒரு பக்தி மாத்திரம் இல்லையே, அதில் பல்வேறு விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல நடக்கும் இல்லை. அதில் இல்லை இவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்புலராக இருந்தாங்க. நான் தான் சொல்கிறேனே, பாலயோகி மாதிரி இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்கன்னா சும்மா வந்துட்டு போவாங்களா? காஞ்சி மடத்துக்கு என்ன பேர்? பல அரசியல்வாதிகள் பல அதிகாரிகளுடைய கருப்பு பணம் பூரா அங்கே தான் டெபாசிட் ஆகிருக்குதுங்கிறது தான் ஒரு தகவல். ஒரு ஆசிரியராக இருந்தார், பள்ளி ஆசிரியராக இருந்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே சில குறியெல்லாம் சொல்லுவார். சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி பண்ணிட்டு இருந்தார். போக போக எனக்கு வந்து அருள் இருக்குது, எனக்கு வந்து அம்மா என் உடம்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். சின்ன பையனாக இருக்கும்போதே சொல்லுவாராம். அப்படியே சொல்லி பள்ளிக்கூடத்துல இருந்து ரிசைன் பண்ணிட்டு சோசியல் சர்வீஸ் எல்லாம் நிறைய ஆரம்பிச்சார். மெடிக்கல் கேம்ப் நடத்துவார். அவரை பெருசாக்குனது இந்த மாதிரி ஜோசியம் சொல்றது பலிக்குதுங்கிறதுனால தான் அவருக்கு அப்படிதான் அவர் பிரபலம் ஆனார். ஜேபிஆரும் ஆரம் வீரப்பனும், ஜேபிஆர் தெரியும் இல்லையா, கல்வி தந்தை கல்வி வள்ளல் எல்லாம் சொல்றீங்களா, அவரும் ஆரம் வீரப்பனும் அவங்க எப்படியோ அவர்கிட்ட சிஷியராக மாறினாங்க. வெள்ளாள கவுண்டர்கள் தான் இவரை வந்து பெருசாக்கினாங்க. பெருசாப்பா ஐஜி பரமகுரு போராடணும்னா அவரை சுற்றி இருந்த அவர் சொந்தக்காரர்கள் எல்லாம் ஃபுல்லாக போக ஆரம்பித்தாங்க. ஆரம் வீரப்பனும் இப்போ ஜேபிஆரும் பீச்சில் பராசக்தி பீடம், ஆதி பராசக்தி பீடம் அப்படின்னு வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துனாங்க. ஆயிரக்கணக்கில் வந்தாங்க. அதுலேருந்து பிடிச்சது. ரொம்ப கண்ணியமாக இருந்தார் அவர். அதில் என்னன்னா அவருடைய இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அதிகாரி, பெரிய பெரிய மந்திரிகள்லாம் இருந்தாங்க. பாலயோகின்னு ஒரு ஸ்பீக்கர் இருந்தார். அவர் இவரை பார்க்கறதுக்கு வந்து இருந்து பார்த்துட்டு போகிறாரு. போகும்போது பிளேன் கிராஷில் இறந்துட்டார். அப்போ தான் நான் அதை போய் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களை பார்த்துட்டு போன 1 மணி நேரத்தில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து செத்து போயிட்டார், நீங்கள் சொல்லியிருக்க வேணாமான்னு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், தெரியுமா உனக்கு சொன்னார், எனக்கு தெரியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இப்போது காஞ்சி மடம் ரிலேட்டபிளாக பல விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மேல்மருவத்தூரை பொறுத்த வரைக்கும் பங்காரு அடிகளார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஒரு மறைமுகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஜாதி பின்புலம் கொண்ட ஒரு நபர், பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு நிலைமையில தான் இருந்தார் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. என்ன சார் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்? பொருளாதாரத்தில் பெருசாக இருந்தார்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார், பள்ளி ஆசிரியராக இருந்தார். அவர் ஆசிரியராக இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அவர் வாழ்க்கை, அவரை பற்றி சொல்லும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே சில குறியெல்லாம் சொல்லுவார். குறி? ஆமாம், இது சொல்கிறது ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்லுவாராம். சொல்கிறதெல்லாம் பலிக்குமா. சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். போக போக எனக்கு வந்து அருள் இருக்குது, எனக்கு வந்து அம்மா என் உடம்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். சின்ன பையனாக இருக்கும்போதே சொல்லுவாராம். அப்படியே சொல்லி பள்ளிக்கூடத்துலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இதை ஆரம்பித்தார். என்ன சார் மடமா ஆரம்பிச்சார்? ஆரம்பிக்கும் போது குறி சொல்கிறவர் தான் ஆரம்பித்தார். சொன்ன மாதிரி பலிக்க ஆரம்பிச்சது. வாக்கு பலித்தன்னு வந்துருச்சுன்னாவே ஒரு ஜோசியர் சொல்கிறது பலிக்குதுன்னு வந்துட்டா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக வந்துடுவாங்கல்ல, அது மாதிரி வந்துட்டார். அவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய அண்ணன் மகன் ராஜாராமுடைய சன்னு ராஜசேகர்னு பேர். அவன் சென்ட்ரல் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் காலேஜில் படிக்கிறானுங்க. மேல்மருவத்தூர்னு காஞ்சிபுரத்துக்கு போகிற வழியில் இருக்குது சித்தப்பா, அங்கே போகிறோம் அப்படின்னு எனக்கு செட்டாக பிக்னிக் போகிறானுங்கன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ என்னடா போய் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஊரே புதுசாக இருக்குதுன்னு கேட்டால், இல்லை அங்கே ஒருத்தர் ஜோசியம் சொல்கிறாரு. பார்த்தா இவனுக்கு மாதம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். சொல்கிறதெல்லாம் பலிக்குது. என்னன்னு கேட்டால் அப்படியே பலிக்குது. இவன் எதில் பயந்துட்டான்னா, ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பந்தல் தட்டி போட்டு கட்டியிருக்காங்க. அதில் இவன் நின்றுக்கிட்டு இருந்து அப்படி ஒரு 50-60 பேர் முன்னாடி இருந்திருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்காங்க. இவன் கொஞ்சம் கமெண்ட் அடிச்சிருக்கான் அவரை பற்றி. அந்த இடத்துல அந்த க்யூவில் நின்றுக்கிட்டு ஏமாற்று போயிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவனுக்குள்ளார் பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இவன் போய் அங்கே உக்காந்த உடனே பார்த்துட்டு, உனக்கு தான் என் மேலே நம்பிக்கை இல்லை, என்னத்துக்கு வந்தேன்னாரான். காதில் விழுந்துருச்சு. அதாவது யாரோ நம்ம அதெல்லாம் எங்கள் சாமியார் விஷயத்தில் வந்து அதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கு. இப்போ நான் போன போது என்னாச்சுன்னா, பாப்பா உனக்கு தான் நம்பிக்கை கிடையாது என்னாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? நான் வர்றேங்கிறத அவருக்கு சொல்லியிருக்காங்க, எப்படியோ தெரிஞ்சிருக்குது. நான் போன உடனே கரெக்டாக போய் உட்காருன்னு சொல்கிறேன். ஏன் மிஸ்ஸஸ் பார்த்து சொல்ல நம்பிக்கை இல்லாத ஆள் என்னத்துக்குப்பா என்னை வந்து பார்க்குறாரு ஒரு பரவாயில்ல வந்துட்டேன் அப்படின்னாரு.
அப்புறம் நான் சொன்னேன் சரி ஏதோ சொல்லிட்டேன் பேசிட்டேன் வச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன அவங்க அப்போ தான் அந்த சோஷியல் சர்வீஸ் எல்லாம் நிறையா ஆரம்பித்தார். மெடிக்கல் கேம்ப் நடத்துவார், மருத்துவ முகாம்கள் நடத்தும்போது அதில் என்ன நிறையா தடவை கூப்பிட்ருக்காரு. என்னுடைய ஆசிரியர் டாக்டர் ஜேஆர் சங்கரன், அவர் பெரிய இது மருவத்தூர் இது பக்தர். அவர் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் ஒரு 6-7 தடவை போயிருக்கிறேன். அவரை நான் பார்க்க மாட்டேன், அவர் சொல்லி அனுப்புவார். அந்த டாக்டரை நான் பார்க்க வர மாட்டேன், அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அனுப்புவார். அவரை பெருசாக்கினது இந்த மாதிரி ஜோச்சியம் சொல்கிறது பலிக்குதுங்கிறதுனால தான் அவருக்கு அப்படி தான் அவர் பிரபலம் ஆனார். பிரபலம் ஆனதுக்கு பிறகு ஜேபிஆரும் ஆரம் வீரப்பனும், ஜேபிஆர் தெரியும் இல்லையா, கல்வி தந்தை கல்வி வள்ளல் எல்லாம் சொல்கிறீங்களா, அவரும் ஆரம் வீரப்பனும் அவங்க எப்படியோ அவர்கிட்ட சிஷியராக மாறினாங்க. சிஷியர்கள் இன்னொருத்தர் யாருன்னா டிஜிபியாக இருந்த பரமகுரு, அவருடைய பெரிய பக்தர். இதுக்கு அவர் வந்து அவங்க வெள்ளாள கவுண்டர்கள் தான் இவரை வந்து பெருசாக்கினார். ஐஜி பரமகுரு போராடினோட அவரை சுற்றி இருந்த அவர் சொந்தக்காரர்கள் எல்லாம் ஃபுல்லாக போக ஆரம்பித்தாங்க. ஆரம் வீரப்பனும் இப்போ ஜேபிஆரும் பீச்சில் பராசக்தி பீடம், ஆதி பராசக்தி பீடம் அப்படின்னு வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துனாங்க. 1000 கணக்கில் வந்தாங்க. அதிலிருந்து பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது பெரிய ரயில்வே ஸ்டேஷன் போடுற அளவுக்கு அது பெருசாக மாறி. ஆனால் காஞ்சி மடத்தில் கை வச்ச மாதிரி இவரோட இதில் கை வைக்க முடியல. காரணம் அவருக்கு இருந்த பின்புலம், ஜாதி பின்புலம். அந்த பிராமின் பின்புலம். அது என்னன்னா அந்த டைமில் எமர்ஜென்சி வந்தபோது ஒரு பத்திரிக்கை ஒன்று இன்னும் கூட தான் அது வருது. அது இந்த கூட்டத்தால் நடத்தப்படுறது. அதில் டிஆர் ஒரு ஆள் இருந்தான், அந்த ஆள் இறந்து போயிட்டான். யாரெல்லாம் நான் பிராமின் இவங்க இருந்து இந்த மாதிரி சன்னியாசிகளாக இருந்த இந்த மாதிரி பீடம்லாம் பீடாதிபதிகளாக இருக்காங்களோ அவங்கள பற்றியெல்லாம் தவறான இஷ்டத்துக்கான தகவல், இவங்க அயோக்கியம் நடக்குது, கொலை நடக்குதுங்கிற மாதிரிலாம் எழுதி அது மாதிரி யாரெல்லாம் ஒழிச்சான்னா ரத்தனகிரியில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னமோ ரத்னகிரி என்னமோ அந்த அவரை ஒழிச்சாங்க ஃபர்ஸ்ட். அவர் நான் பிராமின். மெய்வழி ஆனந்தர். அப்புறம் அந்த லிங்கமெல்லாம் எடுப்பார் இல்லையா, அவர் இல்லை புட்டபர்த்தி இல்லை, இவர் இந்த மாதிரி நம்ம ஊர் பக்கம் தான். அவர் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார். அவர் இவங்க எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டாங்க. யாரெல்லாம் நான் பிராமின் இருந்தாங்களோ புட்டபர்த்தி சாய்பாபா மேலே மாத்திரம் அவங்களால கை வைக்க முடியல, நான் பிராமினாக இருந்தும் கூட. இப்படி எல்லாம் பண்ணி அந்த 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 ஒரு பத்திரிக்கை, முக்கியமாக அந்த பத்திரிக்கை, அந்த டிஆருங்கிற ஆசாமி நான் பிராமின் இவங்களெல்லாம் போட்டு அப்போ எமர்ஜென்சி டைமில் இவங்களை எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டு தப்பிச்சது காஞ்சி மடம் மாத்திரம் தான். காஞ்சி மடமும் இதுவும் தான் தப்பிச்சது, மற்ற எல்லாம் மாட்டாங்க. அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்ததா? இல்லை இன்னைக்கு வரலாம் அது அவருக்கு தெரியும். இறக்குறவரெலாம் அவர் ரொம்ப கண்ணியமாக இருந்தார். அவர் அதில் என்னன்னா அவருடைய இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள்னு பார்த்திங்கன்னாக்கா மிகப்பெரிய அதிகாரி, பெரிய பெரிய மந்திரிகள்லாம் இருந்தாங்க. பாலயோகின்னு ஒரு ஸ்பீக்கர் இருந்தார். அவர் இவரை பார்க்கறதுக்கு இருந்து பார்த்துட்டு போகிறாரு. போகும்போது இது பிளேன் கிராஷில் இறந்துட்டார். அப்போ தான் நான் அதை போய் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களை பார்த்துட்டு போன 1 மணி நேரத்தில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து செத்து போயிட்டார், நீங்கள் சொல்லியிருக்க வேணாமான்னு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், தெரியுமா உனக்குன்னாரு. சொன்னார், எனக்கு தெரியாது, நீ என்னை பார்க்குறது தான் கடைசியாக இருக்கும் போ அப்படின்னு. இவனை யார் வர சொன்னான், நீ வந்திருக்க வேண்டியதில்லை, நான் வர வேணான்னு சொன்னாரான். இவர் வந்தாராம். உன்னை தான் வர வேணான்னு சொன்னேனே, ஏன் வந்தேன், என்னை பார்க்குறது தான் கடைசியாக இருக்கும் போ அப்படின்னாரான். அவர் அதை புரிஞ்சிக்காமல் போயிருக்கிறார், உளுந்து இறந்து போயிட்டார். அதை அந்த ப்ரெடிக்ட் பண்ண என்ன மாதிரிலாம் சொல்கிறார் தெரியாது. ஆனால் அவர் சொல்கிற நான் அவர்கிட்ட குறியும் கேட்டதில் ஒன்றும் கேட்டதில் இவங்கெல்லாம் வெளிநாட்டு நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் வந்தாங்கன்னா அவரை பார்க்கறதுக்கு போவாங்க. அப்போ அவங்களோட அக்காம்பனி பண்ணி போவேன். அது மாதிரி கொஞ்சம் ஒரு 4-5 தடவை போயிருக்கிறேன். மற்றபடி நான் அவர்கிட்ட பெருசாக அதில் என்ன பெரிய விசேஷம்னா பராசக்தி உருவம் வச்சுருக்காங்க. யார் வேணாலும் போய் அந்த அம்மனை தொட்டு கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம், அர்ச்சகர்னு கிடையாது. அதுதான் அந்த கோயிலில் விசேஷம். 2வது பெண்கள் பூஜை பண்ணலாம், அர்ச்சகராக இருக்கலாம். அதுதான் அவர் பண்ண புரட்சி. அந்த புரட்சிக்கு தான் அப்போ திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கலாம் அவர் அப்போ சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம். கற்பகிரகத்தில் பெண் அர்ச்சகர்களே கிடையாது, தெரியுமில்ல உங்களுக்கு. அந்த பெண் அர்ச்சகர்களை அலோவ் பண்ணது இவர் தான். பின்னாடி அதிமுகவினுடைய சப்போர்ட் இருந்ததா? ஏன்னா ஆரம்பியெல்லாம் உள்ள வந்தது அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக. ஆரம்பியும் ஜேபிஆர் தான் அவர் பிரபலப்படுத்தினது அவங்க தான். ஒரு பிஆர்ஓ மாதிரி பீச்சில் மிகப்பெரிய கூட்டம் நடத்தினார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள்லாம் உயிரோட இருந்த காரணம் எம்ஜிஆர் அவர்கிட்ட கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. அப்படியா? கேட்டுக்கிட்டாரு. அதாவது அது ஜாதி பின்னணி இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ஓட்டு பேங்க் இருக்குதுங்கிற மாதிரியே ஒரு இது இருந்தது. அது ஒரு வதந்தி ஒன்று இருந்ததுனால
அவரை அட்ராக்ட் பண்ணுறதுல இவங்கெல்லாம் இது பண்ணாங்க. திராவிட இயக்கத்துக்காரர்கள் வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணி பேசவே இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, வீரமணி என்ன அவர் ஐயாவே என்ன சொன்னார்னா, ஒரு பிராமணர் அல்லாத ஒரு இதில் வந்து இவ்வளோ தூரம் பெருசாக வர்றாருன்றது மகிழ்ச்சிக்குரியது தான் அப்படின்ட்டார். காஞ்சி மடத்துக்கு பெரிய தலைவலியாக மாறுறாங்க. நமக்கு போட்டியாக வந்துட்டாங்களோ? பெரிய பெரிய போட்டியாக மாறினாங்க. பெரிய போட்டியாக மாறினாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டியான அந்த பக்தர்கள் அதிகரிக்கிறதுல மாத்திரம் இல்லை. சாமியார் மடங்கிறது வந்து ஒரு பக்தி மாத்திரம் இல்லையே, அதில் பல்வேறு விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல நடக்கும் இல்லை. அதில் இல்லை இவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்புலராக இருந்தாங்க. நான் தான் சொல்கிறேனே, பாலயோகி மாதிரி இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்கன்னா சும்மா வந்துட்டு போவாங்களா? காஞ்சி மடத்துக்கு என்ன பேர்? பல அரசியல்வாதிகள், பல அதிகாரிகளுடைய கருப்பு பணம் பூரா அங்கே தான் டெபாசிட் ஆகிருக்குதுங்கிறது தான் ஒரு தகவல். இவர்கிட்ட அந்த மாதிரி அதே மாதிரி இவங்களும் இருக்கலாங்கிறது இன்னொரு தகவல். ஓகே, நீங்கள் காஞ்சி மடம் போயிருக்கீங்களா? ஓகே, அந்த இடம் உங்களுக்கு பார்க்கும்போது எந்த மாதிரி இருந்தது? அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? பெரியவர்கிட்ட பேசுனதில்லை. இப்போ இருக்கார சாமி, இந்த சின்ன சாமிகிட்ட பேசியிருக்கேன். ஏன் பெரியவர்கிட்ட நெருங்க முடியாமல்? பெரியவர்கிட்ட நெருங்க முடியல இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து ஒரு பல்லக்கு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போ வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ்ன்னு ஒரு இது அமைப்பு இருக்குது, உலக இது மாணவர்கள் அமைப்பு, அதனுடைய இந்திய கிளையினுடைய செயலாளராக இருக்கேன் நான். அப்போ வந்து என்னை அறிமுகப்படுத்தும் போது வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸினுடைய செக்ரட்டரின்னு அறிமுகப்படுத்திவிட்டாங்க. நிறைய அரசியல் எல்லா மடங்களுக்கு பின்னணியில் ஒரு அரசியல் இது கூட்டம் இருக்குங்க. அதை வந்து காதலா படத்தில் கமலஹாசன் பிரமாதமாக காட்டுவார். ஆமாம், இவங்கெல்லாம் எப்படி குழம்பு நடத்துகிறாங்க, நல்லா நடிச்சனுங்களாம் பாரு. அதுவும் அந்த குணப்படுத்துறது ஒரு காலத்தில் அந்த கிறிஸ்தவர்கள்லாம் பண்ணாங்க, அற்புத சுவிசேஷம் அளிக்கும் ஆராதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாத பேசினா இதாக சரியாயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நடத்துனாங்க. ஜிம்மி ஸ்வாகட்டோ என்னமோ ஒருத்தர், அது அமெரிக்காவில் இப்போ ஏதாச்சு, அப்புறம் அவரை பிடிச்சி உள்ள தள்ளிவிட்டு பிறகு நின்றுச்சு. இதெல்லாம் வந்து மதத்தை வச்சுக்கிட்டு பல வகையான இது பொழப்பு நடத்தலாம், பல பிஸ்னஸ் நடத்தலாம், குணமளிக்கும் இதெல்லாம். இன்றைக்கி அந்த அவங்களாம் இல்லை, இன்னைக்கு காணாம். அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பங்காரு அடிக்கிறவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததா? நம்பிக்கை இருந்தது இல்லை, மரியாதை இருந்தது. ஓகே, அவர் காரணம் அவருடைய பின்புலம். அவர் ஒரு வாக்கு வங்கியாக இருந்தார். ஓகே, குறி கேட்டிருக்காரா? அது தெரியாது. இந்த பக்கம் வந்து ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தை சுற்றி நடக்குது அப்படின்னா, அந்த பக்கம் காஞ்சி மடம் அது தனியாக ஒரு ட்ராக். அவங்க வந்து குறி சொல்கிறதெல்லாம் கிடையாது. காஞ்சி மடம் போனீங்கன்னா அதான் அந்த அவரை அந்த பெரியவரை பார்த்தபோது வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸினுடைய செக்ரட்டரி அப்படின்ட்டாங்க. அவர் அப்படியே இப்படி உட்காந்து இப்படியே இருந்துகிட்டு இருந்தவர் இப்படி திரும்பி பார்த்தாரு. யார் அப்படின்னாரு. இவர் தான் அப்படின்னாங்க. நான் கும்பிட்டார் இப்படின்னாரு. கூப்பிட்டார்கிட்ட போனேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியே பெருசு, நீங்கள் வேர்ல்டு யூனிவர்சிட்டிக்கே செக்ரட்டரியாக இருக்கீங்க, நிறையா செய்யணும் அப்படின்னாரு. சரிங்க ஐயா அப்படின்னு. இவ்வளோ தான் நான் பேசுனது, இந்த 3 லைன் தான் நான் பேசிட்டு வந்தால் அங்கே க்யூ நின்றுக்கிட்டு இருந்தவங்களாம் அப்படியே என் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. பேசிட்டு வந்ததுக்கே பேசுனது அவர் பேசவே மாட்டாருங்க. கூப்பிட்டு பேசினார்னா நீங்கள் பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி இதாகிடுச்சு. அங்கேருந்து போனாக்கா நடுசாமி அப்போ தான் அந்த ப்ராப்ளத்தில் சிக்கியிருந்தார். ஓகே, அவர் வந்து லைப்ரரி, அவரை நான் பார்க்க முடியாதுன்ட்டேன். இவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. போய் உக்காந்தேன். சின்ன பையன் இப்போ போனோடனே டாக்டர்னா என்ன டாக்டர்னா ஊசி போடுற டாக்டருங்க. நான் அது ஒரு பெரிய ஜோக்கா நினச்சிட்டு உளுந்து சிரிச்சார். ஒரு கூட்டம் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு என்கிட்ட உடனே எனக்கு அந்த திங்கிறதுக்கு முந்திரி பருப்பு, இது திராட்சை, இது எல்லாம் கொடுத்தாரு, சாப்பிடுங்கன்னாரு. அப்புறம் வீடு எங்கேன்னு கேட்டார். வீட்டெல்லாம் சொன்னேன். வீட்டை சொன்ன உடனே கற்பகாங்கடலில் இருந்தேன். உங்கள் கோயிலில் வந்து நவகிரகம் வைக்கணுங்கிறாங்க, அது கோயிலே இத்தணுன்னு இருக்குது, அதில் எப்படி வைக்க முடியும், எல்லாம் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அடிக்கடி வரணும் நீங்கள் அப்படின்னாரு. வர்றேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு கிளம்பி வந்தேன். அதே மாதிரி காலில் பொத்துன்னு விழுந்து என்கிட்ட ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் வந்து ஒரு மகான். அவர் சின்ன சாமி யார்கிட்டையும் பேசவே மாட்டாராம். அவர் சிரித்து நாங்கள் பார்த்ததில்லை சார், இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்றாங்க. இது என்னுடைய அனுபவம் அங்கே. அப்புறம் என்னாச்சுன்னா, எங்கேயோ ஒரு ஆவடி பக்கத்தில் எங்கேயோ ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டு உங்கள் தலைமையில் போட்டாங்க. ஐயோ, எனக்கு சாமிக்கு சம்மந்தமே இல்லை, தயவுசெய்து விட்டுருங்க, தெரியாது. அது எதுக்காக போனேன்னா, நாங்கள் அந்த வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சொன்னேன் இல்லையா, அது மூலமாக அவங்க ஸ்கூலுக்கு ஒரு தண்ணி தொட்டி கட்டி கொடுக்க சொன்னாங்க. அதை நாங்கள் கட்டி கொடுத்தோம். அதை வந்து என்னையை அதை திறந்து வைக்க சொன்னாங்க. அதுக்காக நான் போயிட்டு வரும்போது
மடத்தில் பார்த்துருங்க பேர் எல்லாத்தையும் பார்த்துருங்கன்னாங்க. அப்படி தான் நான் போனேன். சார் இப்போ நார்மலாக சாமியார்கள் சாப்பிட கொடுக்கறதுல ஏதாவது கலந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் தெரியாதுங்க. அது என்ன, அந்த காலத்தில் நிறைய கதை சொல்லுவாங்க. சாமியார்கிட்ட போனால் பர்டிகுலராக பெண்களுக்கு தான் அதெல்லாம் நடக்கும்பாங்க, ஆண்களுக்கு இருக்காது. நடந்திருக்கா? அதுனா அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சாமியார் வசியம் பண்ணிட்டான்னுவாங்க. வசியம் பண்ணி அவர் பின்னாடி போயிட்டான்னுவாங்க. அண்ணாவுடைய வேலைக்காரி படத்தில் அதுதானே காட்சி. சுந்தர கோஷ் பகலில் இரவிலே அவள் சுந்தரி, பகலில் அவள் சுந்தர கோஷ் அப்படின்பார். சரி, இப்போ பங்களா அடிகளார் மறைந்ததன் பிறகு அந்த இடம் எப்படி இருக்கு, எதுவும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் செல்வாக்கெல்லாம் குறைஞ்சிருக்குதுன்றாங்க. எப்படி புட்டபர்த்தி இப்போ எப்படி போச்சோ அதே மாதிரி தான் அவர்கிட்ட குறி கேட்கறதுக்கு போனவங்க தாங்க மிக அதிகம். மிக அதிகம். அதுதான் கடைசி வரைக்கும் பழிச்சுதா சார்? கடைசி வரைக்கும் பழிச்சுதா? அந்த நம்பிக்கை இருந்தது, நடக்குதுன்னு நினச்சாங்க, அதனால போனாங்க. இல்லாட்டி போனால் அந்த க்ரௌடு பெரிய க்ரௌடு இல்லை. அந்த செவ்வாடி உடுத்தி இப்போ ஐயப்பா கோயிலுக்கு போகிற மாதிரில அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு விரதம் இருந்து போயிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஓகே, இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு உண்டான மவுசு குறையில அப்படிங்க? மவுசு குறையில, அந்த சாப்பாடு போடுறது எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது அவங்க வந்து கல்வியில் அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம் கட்டிட்டாங்க. அதனால் பக்திங்கிறத விட படிப்புங்கிறதுக்கான இதுவும் சேர்ந்து போயிட்டதுனால அது நின்றுடுச்சு. புட்டபர்த்தி அப்படி தான் தப்பிச்சது. அங்கே மருத்துவமனையெல்லாம் இருக்கிறதுனால தான் அது தொடர்ந்து இருக்குது. அதனால தான் இந்த 2 மடமும் இன்றைக்கும் நின்றுக்கிட்டு இருக்குது. பக்திக்காக போகிறவங்க ஒரு கூட்டம் இருந்தால் அது குறைஞ்சிருக்கலாம். ஆனால் படிக்கிறதுக்காக போகிற கூட்டம் வந்துருச்சு இல்லையா? அதனால் அந்த அந்த இடத்துக்கு கிடைக்கிற மரியாதை கிடைச்சிக்கிட்டு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.